யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 11 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, அப்படிதானா? சிலர்கிட்ட நாங்கள் இந்த அதிகாரத்தை சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வந்துடும், ஓகே காணா ஒரு கல்யாண வீடு தான் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை எந்த இடத்துல செய்தார் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டில் தான் என்ன ஆரம்பிக்கும்? உறவுகள் உண்டாகும், புது உறவுகள் உண்டாகும். முதல் உறவுகள் குடும்பம் என்பது எங்க ஆரம்பிக்குது? திருமணத்துல தான் குடும்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி முதல் அற்புதத்தை ஆண்டவர் கானார் ஊரிலே திருமண வீட்டிலே செய்தாரோ, அதே போல இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். இந்த திருமண வீட்டிலே குறைவுகள் உண்டானது. திராட்சரசம் குறைந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கிறோம். அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குனார். இந்த முதல் அற்புதமே என்னன்னா, குறைவை நிறைவாக்குறது தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலும் இதை போன்றதான ஏதோ ஒரு குறைவோடு நீங்க வந்திருக்கலாம். பாஸ்டர், இது முதல் வாரமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் இந்த முதல் வாரத்துல தான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். இயேசு எப்படி முதலாவது அற்புதத்தை குறைவுகளை நிறைவாக்குனாரோ, அதே போல இந்த முதல் வாரத்திலோ முதலாவது ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அது ஒரு பொருளாதார குறைவுகளா இருக்கலாம், சுகவீன குறைவுகளா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல சமாதானமற்ற குறைவுகளா இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவுகளா இருக்கலாம், சரீர குறைவுகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்விலே குறைவுகளா இருக்கலாம், நீங்க செய்கிற தொழிலிலே ஏதோ ஒரு குறைவுகளா இருக்கலாம். அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இதை ஆமென் சொல்றீங்க? ஆமென். மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருங்க, சந்தோஷத்தோடு இருங்க. ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எப்படி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நாம் தியானிக்கும் போதும், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைவுகள் உண்டானால் ஆண்டவர் எப்படி நிறைவாக்குவார் என்பதையும் இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான காரியம். நம்முடைய வீடுகளில் நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, எல்லாரும் கல்யாண கார்டு கொடுப்போம். கொடுத்தீங்களா இல்லையா? கல்யாண வீட்டுக்கு கார்டு கொடுக்குறோம். வேற என்ன இதெல்லாம் கார்டு கொடுக்குறோம்? வீடு பிரதிஷ்டைக்கு கொடுக்குறோம், கிருஷ்ணங்க குழந்தை பிரதிஷ்டைக்கு கொடுக்குறோம், அப்புறம் பல காரியங்களுக்கு கொடுக்குறோம். ரைட்? கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். ஸோ கொடுக்கறதுல 2 விதங்கள் இருக்குது. சிலர் விஏபியா இருந்தா ஸ்பெஷல் கார்டா இருக்கும். இருக்குதா இல்லையா? விஏபி இல்லைன்னா சாதாரண கார்டு. சிலர்வங்க 3-4-5 கேட்டகரியா வச்சிருப்பாங்க. விதவிதமான கார்டுகளை கொடுக்குறவங்களா இருக்கிறோம் நம்ம. சில நேரங்களில் ரொம்ப முக்கியமானவர்களா இருப்பாங்க, நம்ம முக்கியமான உறவுகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கார்டு கொடுக்க மாட்டோம். கொடுப்போமா இல்லையா? சில முக்கியமான நபர்களாக இருப்பாங்க, அதை நான் பின்னால் வர்றேன். ஆனாலும் நான் சில நேரங்களில் உறவினராக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆனால் உறவு முறையில் இருப்பாங்க. ஆனாலும் சில நேரங்களில் நம்ம கார்டு கொடுக்கறதில்ல. ஏன் கொடுக்கறதில்லன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எனக்கு பேச விரும்புகிறேன். இந்த காரியத்தில் இந்த வீட்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? இயேசுவை அழைத்தார்கள். ஸோ நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கல்யாண வீடு இருந்துச்சுங்களேன்,
திடீர்னு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கே ஒரு டாக்டர் அழைச்சிருந்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து ஓகே இதுதான் அப்படின்ட்டு அவங்க டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு வண்டி ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவரை அனுப்பிவிட்டுலாம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி போன்றதுதான். காலையில் எந்திரிச்சு எப்படி ஒரு திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அல்லது ஒரு வீடு பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெறுவதோ அதை போல தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை அழைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அழைத்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அழைக்கும் போது தேவன் நம்மிடம் வந்து நாம் சிறப்பிப்பார். சில நேரங்களில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு தேவைகள் வருகிறது, ஒரு பிரச்சனைகள் வருகிறது, ஒரு போராட்டங்கள் வரும்போது அதற்கேற்ற சொல்யூஷனை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கூட அழைச்ச எல்லாரும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. கல்யாண கார்டு கொடுக்கிற எல்லாரும் வரப்போகிறது இல்லை. ஆனா நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நமக்கு தேவையானவர்கள் அந்தந்த இடத்துல இருந்தா அந்தந்த தேவைகள் சந்திக்கப்படும். அதே போல இயேசுவை நம்ம அழைக்கும் போது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு டாக்டர் இருந்தா அந்த டாக்டர் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா அந்த டாக்டர் பார்த்துக்கிடுவார். ஒரு டிரைவர் தேவைன்னா அந்த டிரைவரா அந்த காரை ஓட்டிட்டு போவார். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசுவை அழைத்தா எல்லாமும் அவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமே. உங்க தேவைகளுக்கு தேவையை சந்திக்கிறவராயிருப்பார். உடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராயிருப்பார். ஆமென். எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை மாற்றுகிறவராயிருப்பார். அதனால இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போமா? இந்த அழைக்கிறதுல தான் சிக்கல் இருக்கு. என்ன இருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அழைக்கிறதுல சிக்கல் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டுருவீங்களா வீட்டுக்கு? என் ஃப்ரெண்டு இருந்தான், அவன் கல்யாண கார்டு கூட போனான். நானும் பின்னால் உட்காந்து, நான் முன்னால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அவன் வந்து பின்னால் கல்யாண கார்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருந்தான். அவனுக்கு தெரியும் அது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறது கார்டு கொடுத்துட்டு அடுத்த வீடு போகிறதுக்காக நான் பைக்கை நிறுத்திட்டு நிற்கிறேன், எடுத்துட்டு நிற்கிறேன். அவன் சொன்னா, மச்சான் அங்கே வேண்டாம், போக வேண்டாம். ஏண்டா? ஏன் உங்கள் மாமா தான்டா. நமக்கு ஆகாதப்பா. ஏண்டா ஆகாது? அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, அதனால் வேண்டான்ட்டாங்க அப்பா அப்படின்ட்டேன். அப்போ மாமா தான், நெருங்கின உறவு தான், ஆனாலும் கல்யாண கார்டு கொடுக்கல. ஏன்? பிரச்சனை. ஏன் கொடுக்கல? பிரச்சனை இருக்குது. அப்போ இதை அப்படியே திரும்பி போடலாம். நான் சொன்னேன், டெய்லியும் ஒரு நிகழ்ச்சி போகிறது தான், டெய்லியும் நமக்கு குறைவுகள் வரலாம், டெய்லியும் போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்ம தேவையை சந்திக்கிற தேவன் இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவரை கூப்பிட முடியாது. ஆண்டவரிடத்துல பிரச்சனை இருக்குதா? தேவனிடத்துல பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை ஆண்டவரிடத்துல ஒருபோதும் இருக்கிற போது இல்லை. பிரச்சனை யார்கிட்ட இருக்க போகுது? நம்ம இடத்துல தான் இருக்க போகுது. அதனால தான் ஏசாயால ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு, அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என் ஃப்ரெண்டுக்கு அவங்க மாமாக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருந்தது போல இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவரை இன்வைட் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, தெய்வ சமூகத்தில் போக முடியாது. மன வருத்தங்கள் இருந்தா, கோபங்கள் இருந்தா, வருத்தங்கள் இருந்தா, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இருந்தா, வசனம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமம் இருந்தால் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுடைய மீறுதல்களே தேவனுக்கும் நமக்கும் என்ன உண்டாக்குதான்? பிரிவினை உண்டாக்குறது. அப்படின்னா நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும்.
முதலாவது ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு. முதல்ல போய் சாரி கேட்க வேண்டியது யாரு? நம்ம தான். குறைவுள்ள நம்ம தான். ஏன்னா தேவை நமக்கு தான் இருக்குது, பிரச்சனை நமக்கு தான் இருக்குது. ஆண்டவருக்கு பிரச்சனை இருக்குதா? இல்லை. அவர் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா நாம் தான் தேவையுள்ளவர்களா இருக்கிறோம், நாம் தான் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம், நாம் தான் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நமக்கு தான் சோதனைகள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடணும். நமக்கு ஒரு துணை தேவை. அவர் தான் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை அனுதினம் கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் ஒப்புரவாக வேண்டும். வேதமே சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது தெய்வ கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். கெட்ட குமாரனுடைய சம்பவத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தகப்பன் போகலை, தகப்பன் இருக்கிற இடத்துல தான் இருந்தான். தவறு செய்த, பிரிந்து போன, அக்கிரமம் செய்த அந்த குமாரன் தான், இளைய குமாரன் தான் தகப்பனை தேடி போனான். தகப்பனை தேடி போகும்போது அப்போது தகப்பன் ஓடி வந்து அணைத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நாமும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, ஐ எம் சாரி ஆண்டவரே, என் பாவங்களை நான் உணர்கிறேன், நான் அறிக்கை இடுகிறேன், இனிமேல் எப்படி செய்ய மாட்டேன் என்று ஒப்புரவாகும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒப்புரவாகிறது நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எதை தேடுகிறோம்? காலையில் நம்ம எதை தேடுகிறோம்? சிலர் அப்பா அம்மாவை தேடுவாங்க இல்லை? முதலாவது யாரை தேடுகிறோம்? யாருக்கு அழைப்பு கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல யாரை தேடுறோம்? என் பிள்ளை முதல்ல என்ன தேடுது? என் பிள்ளை முதல்ல அங்கே அப்பாவையோ அம்மாவையோ தேடுது. அப்போ பெரியவங்களா இருக்கிற நாம் யாரை தேடுகிறோம்? ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் மொபைல் தான் தேடுறாங்க, சிலர் எதோ தேடுறாங்க, சிலர் வேற யாரையோ தேடுறாங்க. நாம் தேட வேண்டியது தேவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுறோம் சில நேரங்களில், பல நேரங்கள் நேரங்கள் மாறி தேடுறோம். ஆனால் முதல் மரியாதை, முதல் கணம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்காக. ஆமென், ஆமென். தேவனை அப்படி தேடும்போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். நான் சொன்னேன், விஐபிக்கு ஃபர்ஸ்ட் கார்டு நல்ல உயர்ந்த கார்டை கொடுக்குறோம், அப்படி தானே? நல்ல டெக்கரேட் பண்ண நல்ல காஸ்ட்லியான கார்டை கொடுக்குறோம். அப்போது ஆண்டவர் நம்முடைய விஐபி தானே? ஆமாவா இல்லையா? எத்தனை ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய விஐபியாக இருக்கிறார். அப்போது அந்த முதல் மரியாதையை, முதல் நாள் அந்த அழைப்புதலை யாருக்கு கொடுக்கணும்? விஐபி ஆகிய தேவனுக்கு கொடுத்தா அவர் நிச்சயமாய் நம்மிடத்தில் வந்து நம்மை சிறப்பிப்பார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த கால வேளையில் ஒருவேளை தேவனை தேடுவதற்கு ஏதாவது தடை இருக்குமே, ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாங்க. ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறேன், ஆண்டவரே இனிமே ஆண்டவரே முதல்ல என் வாழ்க்கையில் என் வேலைகளை ஆரம்பிப்புக்கு முன்பதாக நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை சிறப்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து 3ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஓகே, போதும். இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு அற்புதமானவராக இருக்கிறாரு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, குறைவுகள் உண்டாயிடுச்சு, திராட்சரசம் இல்லாமல் போயிற்று. திராட்சரசம் என்பது இதனுடைய கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு உணவு. நம்ம ஊரில் என்ன சொல்லலாம், பிரியாணி ஆகிக்கலாமா? பெங்களூரில் பிரியாணி தான், எங்கே தட்டி கொட்டாலும் பிரியாணி தான். எங்கள் ஊரில் ஆமாம், அந்த சாப்பாடு இலை சாப்பாடு, அதில் மட்டன் சிக்கன் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே, சிக்கன் இருந்தால் ஓகே, மட்டன் இருந்துச்சா நல்லா போட்டார்ப்பா ஓகே, அதாவது இருக்கணும். கடைசியில் பாயாசம் இருக்கணும். உண்மைக்கும் என்னப்பா பாயாசம் இல்லைன்னா நானே கேள்வி கேட்பேன்,
நம்ம பாயசம் கூட போடலையாப்பா. அப்போ நம்ம ஊரில் பாயாசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பாயசம் கூட போடலப்பா. கடைசியில் எல்லாம் இருந்துச்சு, மட்டன் போட்டார், கடைசியில் என்ன போடல? பாயசம் போடல. எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நல்லா செஞ்சுருப்பாங்க, கடைசியில் இந்த ஒன்றுக்கு இல்லாத பாயசத்தை போட்டு அதை போட்டு போடாமல் விட்டாங்களே அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜனங்கள் சொல்லுவாங்க இல்லை, சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ட்ரெயினில் ஒரு பிரயாணம் பண்ணுறாரு. நல்லா ஒரே கேபினில் இருக்கிறாங்க, ஒரு ஏசி கோச்சு கேபினில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா பேசிட்டு இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, விளாடுறாங்க, யார் யாருன்னு தெரியாது, பட் 4 பேர் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, நல்லா சந்தோஷம். பெரிய லாங் ட்ராவல். அப்போ பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்லா ஜோக் பண்ணி ரொம்ப காமெடியாக பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்கிறாரு. சிரிச்சுட்டு இருக்கும்போது தவிர அந்த அவர் ஜோக்கை கேட்டு ரொம்ப சிரிச்சு திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அந்த ஜோக் காட்டின அந்த நபர் டக்குன்னு ஒரு பேக்கு தூக்குனாரு. தூக்கிட்டு அதில் ஒரு மருந்து இருந்துச்சு, மருந்தை எடுத்து அவருக்கு கொடுத்தாரு. அவர் மருந்து கொடுக்குற வரைக்கும் அவர் ஒரு டாக்டர் என்று அந்த எய்த்தாப்பில் இருந்த யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் பிரச்சனைக்குள்ள போகும்போது தான் இந்த டாக்டர் தன்னுடைய வேலையை தான் யார் என்பதை அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. நான் இதை எப்படி சொல்ற விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய குறைவுகள் தான் தேவன் அற்புதமானவர் என்பதை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பலவீனங்கள் தான் இயேசு சுகமளிக்கிறவர் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் வருகிற தோல்விகள் தான் தேவன் யெகோவா நிசி என்பதை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் வருகிற சமாதான குறைவுகள் தான் அவர் சமாதான காரணர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய தோல்விகள் தேவனுடைய வெற்றியின் ஆரம்பங்கள். எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் தேவனுடைய நிறைவுகளின் ஆரம்பங்கள். நம்முடைய இழப்புகள் தேவனுடைய மகிமையின் ஆரம்பங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. ஆமென். விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி சொல்றோமோ அப்படியே நடக்க போகிறது. ஆமென். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சீஷர்கள் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இது யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கிறான். இவன் குருடனாய் பிறந்தது, இவன் சப்பானியாய் இருந்தது, இவன் இப்படி பிறந்தது, இவன் இந்த நிலைமையில இருப்பது யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவருடைய பெற்றோரும் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உற்சாகப்படுத்தும்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்னைக்கு குறைவுகள் இருக்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னைக்கு தோல்விகள் இருக்கிறதை குறித்து கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. அதற்கு மாறாக ஆமென், தேவன் நம்முடைய வாழ்விலே செய்ய போகிற கிரியைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்ய போகிற வெற்றியை நினைத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. உலகத்தார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இவனுக்கு தேவைதான், இவன் பண்ணான்ல, இவன் சொன்னான்ல, இவன் செஞ்சான்ல, இவனுக்கு நடக்குதான் ஆகும். அப்படிதான் உலகத்தார் சொல்லுவாங்க. இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இவன் ஏற்கனவே செஞ்ச பாவம், அல்லது
அவங்க அப்பா செஞ்சான். அவங்க அப்பா சும்மா இல்லை, அவன் பெரிய ஆள் தான். அவன் பண்ணது அவன் பிள்ளை அனுபவிக்கிறான். உலகத்தார் அப்படிதான் சொல்லுவாங்க. உலகத்தார் என்ன சொல்லட்டும் பரவாயில்ல. ஜனங்க சில நேரத்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்க கூட இருந்தா, தேவன் அவருக்கு கூட இருந்தா, உண்மையான தெய்வத்தை அவங்க ஆராதிச்சா இதெல்லாம் அவங்க வாழ்க்கை நடக்குமா? நடக்காதுல்ல. பாருங்க, எங்களை பாருங்க, நாங்க எவ்வளவு நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் ஜனங்கள் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஜனங்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் ஒரு நாள் வரும், ஆமென், தேவன் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் உண்மையா இருக்கிறேன்னு, ஆண்டவருக்கு பயபக்தியா நடக்கிறேன்னு, காணிக்கை கொடுக்கிறேன்னு, தசமமாக செலுத்துகிறேன்னு, தேவனுக்கான கடுத்த காரியங்களில் நான் சரியா இருக்கிறேன்னு, ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசம் பண்ணுகிறதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் நான் சரியா இருக்கிறேனே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த குறைவுகள், ஏன் இந்த தோல்விகள் அப்படின்னு சில நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுகள் ஒருபோதும் குறைந்து கொண்டிருப்பதில்லை, நிறைவுகளை நோக்கி போகும். ஹல்லேலூயா. ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே ஒரு மேடு இருந்ததே ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பள்ளம் இருப்பது உண்மையானால், ஒரு பள்ளம் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போலதான ஒரு உண்மை, அதற்கு ஒரு உயர்வு, ஒரு மேடு இருக்குதே ஆகும். ஹல்லேலூயா. நான் எனக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க குறைவுல பள்ளத்துல இருக்கலாம், ஒரு நாள் ஆண்டவர் உயர்வுகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாலாம் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய இந்த மரியாளுடைய ஒரு வாழ்க்கை நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. மரியாளுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க போறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு தெய்வீகமானவர் என்பது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பெருசா பெரிய அற்புதத்தை இயேசு அது வரைக்கும் செய்யலை. ஏன்னா இதுதான் முதல் அற்புதம் இல்ல. இதுவரைக்கும் இயேசு தன்னுடைய மகிமையை எங்கேயும் வெளிப்படுத்தல, காண்பிக்கவும் இல்லை. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் தேவ பிறவியா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத உற்றார் உறவினர்கள் சிலர் அறிந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருசா எந்த ஒரு அற்புதத்தையும் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. இப்போ ஒரு பிரச்சனை வருகிறத மரியாள் உணர்றாங்க, ஒரு குறைவு வருகிறத பார்க்குறாங்க, தன்னை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை இயேசுவிடம் போய் கொண்டு போகிறாங்க. யாரால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், யாரால இந்த குறைவையை மாற்ற முடியும் என்பதை அறிந்திருந்த மரியாள் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்ல ஒரு ஆள்கிட்ட போய் அதை சொல்றாங்க. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். எப்போன்னா அந்த இதுமாரி ஜனவரி ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நினைக்கிறேன். இப்போது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பெரும்பாலும் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காது, நல்ல பெரிய ஸ்கூல்லலாம் கிடைக்காது. அப்போது என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் படித்தா நல்லாயிருக்கும், இந்த ஸ்கூலில் இருக்குது பக்கத்தில், அதுவும் பக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இதாங்க நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, எப்படி போய் அதை அப்ரோச் பண்ணணும், கொடுக்க முடியுமா, எப்படி சீட் வாங்குறதே எப்படி
அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ அதே எங்கள் ஆஃபீஸ்லேயே ஃப்ரெண்டுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு, அவர் கொலீக்ஸ் வந்து அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம பிரின்ஸ்பால் வீட்டில் போய் பார்த்தா ஒருவேளை அவர் வந்து செய்வார், ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு. போனோடனே ஒரு நாள் சரி சாட்டர்டே போகலாம், சாயந்தரம் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு சாட்டர்டே போகிறாங்க. போனோடனே என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்கு. அங்கே ஒரு சத்தம் கேட்குது, இந்த சத்தத்தை ரொம்ப ஃபெமிலியரான சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே போனோன்னே அவங்க ஒரு ஷாக்கு. அவங்களுடைய டீச்சர் தான் அங்கே ஏதோ அவங்க பேரன் பிள்ளைகிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் தன்னை அறிமுகப்படுத்துக்கிறாரு, நான் அப்படி எங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, உங்களை எனக்கு முன்னுக்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி தெரியும் அப்படின்னா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, இந்த வகுப்பில் படித்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரும் பேசியிருந்தாங்க. அந்த அம்மா அந்த டீச்சர் காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பிரின்ஸிபால் வந்தார். பிரின்ஸிபால்னா ஐ மீன் அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபால் இந்த டீச்சருக்கு பையன். ரைட்டா? புரிஞ்சா எனக்கு? ஸோ அந்த டீச்சர் சொன்னாங்க, அந்த பையன் அவருடைய பையன் நான் பிரின்ஸிபால்கிட்ட சொன்னாங்க, எப்பா இவங்க அந்த வந்திருக்காங்க, தூரத்தில் வந்திருக்காங்க, என் ஸ்டூடெண்ட்டு ஒரு அவன் பிள்ளைக்கு இடம் கட்டு வந்திருக்கிறான். ஸோ நீ எப்படியாச்சும் ஒரு இடத்த கொடுப்பா அப்படின்னு. உடனே அவர் போங்கம்மா, உங்கள் வேலை இல்லை, நேரங்காலம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டு போயிட்டார். அவங்க அம்மா, கவலைப்படாத, நான் எப்படி அவன்கிட்ட பேசுகிறேன், ஓகே நீ நாளைக்கு மண்டே ஸ்கூலில் போய் பாரு அப்படின்ட்டாங்கப்பா. இவங்க போனாங்க, ஒன்றும் கேட்கல, ஓகே சீட் கிடச்சி. இதை போல தான் மரியாளும் இயேசுவும் இருந்திருப்பாங்க. எதுவே ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலர் வேற மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் யோகிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவையுள்ள இடத்துல ஒரு ஜனங்கள் இருக்கும்போது தேவையை சந்திக்கிற ஆட்களை நமக்கு தெரியுமானால் நாம் அவர்களிடத்தில் அதை குறித்து அறிமுகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மரியாளுடைய ஒரு சுபாவம், மரியாளுடைய சுபாவம் என்ன? ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும், தீர்க்கிறதற்கு என் பையன் இருக்கிறான், அவன் தீர்ப்பான் என்று ஒரு நம்பிக்கையோடு அங்கே போனாங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அம்மாவுடைய விசுவாசம் தான் முதல் பெரிய விசுவாசம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது அவங்களுக்கு தெரியாது. இயேசு சொல்லல. இயேசு என்ன சொன்னாரு? நான் செய்யறேன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம், என் வார்த்தையே என் பிள்ளை தட்ட மாட்டான். இயேசு சொன்னார், என் வேலை என்ன வரல, சும்மா இருங்கம்மா அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருப்பார். அப்படிதான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, இவங்க சொல்லுகிற ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். முதல் அற்புதம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, மரியாளுடைய வாயிலிருந்து ஆரம்பிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. குறைவுகளை பார்க்குறாங்க, தேவைகளை பார்க்குறாங்க, தேவையை சந்திக்கிற கடவுள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, தேவையை பார்க்குறாங்க, தேவையை சந்திக்கிற கடவுள்கிட்ட தெய்வத்திட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அடுத்து என்ன பண்றாங்க? விசுவாச அறிக்கை பண்றாங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். அப்ப என்னுடைய தீர்மானம் என்னன்னா, அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இயேசு ஏதோ செய்ய போகிறார், அவர் குறைவை நிறைவாக்க போகிறார், அதனால நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படிதான். நமக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், குறைவுகள் இருப்பது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. சொல்ல வேண்டிய தெய்வத்திட்ட சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு விசுவாசத்தோடு ஆமென் அடி எடுத்து வைக்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிக்கலாம். என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லிட்டேன், என் பிரச்சனையை சொல்லிட்டேன், என் குறைவுகளை சொல்லிட்டேன், விசுவாசத்தோடு நடக்க போகிறேன்.
ஆமே, குறைவுகள் நிறைவாக போகிறது. ஹல்லேலூயா. அவர் எதையோ ஒண்ணு செய்ய போகிறார், எப்படியோ செய்வாரு. அவர் தண்ணீரை ஊத்துறாரோ தண்ணீரை ஊத்தாமல் போகிறாரோ, ஏதோ ஒண்ணு நடக்க போகிறது, ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா குறைதான் கண்டுபிடிப்பாங்க. ஓ, குறைவாச்சு குறைவாச்சு குறைவாச்சு. ஆனா மரியாள் குறைவை கண்டுபிடிக்கல, அதில் இருக்கிற நிறைவை கண்டுபிடித்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதையே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு செய்வாராக. 4ஆம் வசனத்துல மறுபடியும் இந்த 4ஆம் வசனத்துக்குள்ள போலாம். ஆமா, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வசனத்துல ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. இயேசு எல்லாவற்றையும் செய்யும்போது ஒரு டைம் படி செய்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம இந்த சர்வீஸை நடத்துகிறோம் அப்படின்னா நம்முடைய நேரமெல்லாம் முன்ன பின்னா இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா கரு தரித்தவுடனே குழந்தை பிறக்காது. அதுக்கு குழந்தை 9 மாதம் வயிற்றில் இருக்கணும். அதுக்கு பின்பதாக ஒரு நாள் வரும், அந்த நாளில் தான் குழந்தை பிறக்கும். கருத்தரிச்சோடனே ஒரு அது உருவமற்று தான் இருக்கும். நாளடைவில் அது வளர்ந்து வளர்ந்து ஒரு 6-7 மாதம் அப்படி நல்லா முழுசாக வந்து ஒரு 9ஆவது மாதம் 9 வரும்போதே அந்த குழந்தை முழு வளர்ச்சி அடைஞ்சிரும். அப்போ தான் குழந்தை வெளியே வரும். குழந்தை உருவானது எப்போ? 9 மாதத்துக்கு முன்னால. அற்புதம் நடந்தது எங்க? 9 மாதத்துக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆல்ரெடி ஆமென் நடந்துட்டு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமாவா இல்லையா? உங்களுக்கான அற்புதம், உங்கள் குடும்பத்துக்கான அற்புதம், உடைய பிள்ளைகளுக்கான அற்புதம், உடைய தொழிலுக்கான அற்புதம், இங்கே செய்கிற காரியங்களுக்கான அற்புதம், உடைய எதிர்காலத்துக்கான அற்புதம் ஆல்ரெடி பிகைன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான அற்புதம் ஏற்கனவே துவங்கி விட்டது. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை அப்படி விசுவாசிங்க? நமக்கு என்ன வேணுமோ அதை விசுவாசத்தின் அடிப்படையில் கற்பந்தரிப்போம். நிச்சயமாய் ஒரு நாள் அது வெளிவரும். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தன்னுடைய நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதன் காலத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அதன் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமா, உங்க குடும்ப வாழ்விலே அதை செய்து முடிப்பார். நீங்க செய்கிற தொழிலிலே செய்து முடிப்பார். உடைய எதிர்கால வாழ்விலே செய்து முடிப்பார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்து முடிப்பார். உடைய வேலைகளிலே செய்து முடிப்பார். உடைய நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க நிறைய அடிக்கடி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அது எக்ஸ்பிரஸ்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு அழகாக எழுதுகிறார். காலம் நிறைவேறின போது அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பார்க்கலாம். அது நேரம் வந்தபோது, நேரங்கள் கரெக்டாக வரும்போது தேவன் எல்லாவற்றையும் கிரமமாய் செய்து முடிகிறார். ஆமே. அதுக்கு முன்பதாக சில நேரத்தில் நாம இந்த அம்மா மாதிரி அவசரப்படுறோம். எந்த அம்மா மாதிரியா? மரியாதை மாதிரியா? அதனால தான் இயேசு சொல்றாரு, ஏம்மா சும்மா இருக்க மாட்டியா, ஏன் டைம் இன்னும் வரல அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கன்னடம் அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறது தான் அந்த பொருள்படுது. ஓகேயா? ஸோ ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி எப்படி சொல்லுகிறார்? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த குறித்த காலத்துக்கான தரிசனம் அப்படின்னா உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். தரிசனம் என்னென்றால் நடக்க போகிறத சொல்லுகிறது தான். ஆமென். உங்களுக்கான, உங்க வாழ்க்கைக்கான திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கான ஆமென் தேவனுடைய நோக்கங்கள், விருப்பங்கள் தரிசனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். எல்லாரும் பார்த்து சொல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் வரும். ஆமென். குடும்பத்துக்காய் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆமென், தரிசனங்கள் நிச்சயமாய் வரும். ஆமென். இந்த ஆண்டு வரும். ஆமென். குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட நாட்களில அந்த தரிசனம் நிறைவேறும். உங்களுக்காக தேவன் என்ன சொன்னாரோ, என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அது நிச்சயமாய் நடக்கும். அது நடக்கும். ஆசீர்வாதங்கள் உருவாகும். ஆமென். அற்புதங்கள் நடக்கும். தேவைகள் சந்திக்கப்படும். அது நிச்சயமாகவே நடக்கும். தேவனுடைய ஊழியனா இவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. Wait for that. Amen. Definitely it will come to your pass in your life. Hallelujah. Hallelujah. நான் உணர்கிறேன். ஆமென். தேவன் ஏதோ ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஆவியில விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் துவங்கி விட்டது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஆரம்பித்து விட்டது. ஆமென். அது உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே விசுவாசிங்க, நம்பிக்கை கொள்ளுங்க. ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கிற நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கலாம். என்றார். போதும். இந்த வசனத்தில் நம்ம எல்லாரும் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அதை தண்ணீரை நிரப்புங்க, அது பிறகு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் COVID-19 பாசிட்டிவாக வந்துச்சு? கொரோனா யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு வந்துச்சு. ஃப்ரெண்ட டாக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. 2 பேருக்கும் வந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அப்போது டாக்டர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து குவாரண்டைனில் இருங்க, எங்கேயும் போகாதீங்க, நாங்கள் சொல்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே அவங்க 2 பேருமே குவாரண்டைனில் இருந்தாங்க. டாக்டர் சொல்கிற மாதிரியே செஞ்சாங்க. திரும்ப போய் டெஸ்ட் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, அவருக்கு திரும்ப பாசிட்டிவாக இருக்கு. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, டாக்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் 2 நாள் செஞ்சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன், எனக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. இவர் யூடியூப்பில் இருக்கிற அத்தனை டாக்டர் சொன்னதும் செஞ்சார், நீங்கள் சொன்னதும் செய்யலை, அதனால் இன்னைக்கு அவருக்கு பாசிட்டிவ். டாக்டர் இன்னைக்கு இன்னும் ஒரு 14 நாள் இவரை அடைச்சி போடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேலைக்காரர்களுடைய சுபாவத்தை பாருங்க. அதில் ஒரு மரியாளுடைய சுபாவத்தை பார்த்தோம். இப்போ இந்த வேலைக்காரருடைய சுபாவத்தை பாருங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். நம்மள கிளிப்பில்லை மாரியா, கிளிப்பில்லைன்னா தெரியுமா? சொன்னதையே சொல்லும். அது
எப்படி நம்ம சொல்றோமோ அப்படியே சொல்லும். அதுக்கு மேல அதுக்கு சொல்ல தெரியாது. அப்படிதானே? கிளிப்பிள்ளை போல இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிளிப்புள்ள போல இருங்க, கிளிப்புள்ள போல இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு பத்தி இந்த வேலைக்காரர்களுக்கு தெரியாது. இவர் சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு வார்த்தையும் கேட்குறேன், ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், நாங்கள் இவருக்கா வேலை செய்ய வந்திருக்கிறோம் அப்படி எதையுமே கேட்கல. இயேசு சொன்னார், அவர் சொன்னார், நாங்கள் செய்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு நமக்கு தேவையானதும் அதுதான். இந்த வேலைக்காரர் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிறது இந்த காரியம் மிகவும் மிகவும் முக்கியம். எந்தவித கேள்வியும் கேட்காம இந்த வேலைக்காரர்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வேதம் அழகாய் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து இப்படி சொல்லுகிறார், ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்குகளின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொன்னார். இப்படி பொருள் என்னன்னா, நீங்க அல்லேலூயா கர்த்தர் நல்லவர், பெரியவர், ஆண்டவரே நீ பரிசுத்த மகிமையானவர், நீ போதுமானவர், நீ உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிலும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்கிறது தான் உத்தமம். பலிகளை பார்க்கிறோம், நீங்க செய்கிற உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் அல்லவா. ஆண்டவரே நீ பரிசுத்த, நீ உண்மையுள்ளவர், நீ மகிமையானவர், மாறாதவர் என்பதை சொல்வதை காட்டிலும் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரு, எப்பா நீ ஆண்டவருக்கு பலி செலுகிறத, ஆடு மாடு கொடுக்கிறத பார்க்கிலும், நீ ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கிற பார்க்கிலும், ஆண்டவருக்காக ஆலயத்தில் வந்து ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்வதை பார்க்கிலும், உன் அந்தரங்க வாழ்க்கையிலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உன் பொது வாழ்விலும் தேவனுக்கு நீ கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது தான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இந்த வேலைக்காரர்கள் அதை தான் செஞ்சாங்க. அவர் சொல்லுகிறபடி நிரப்புங்கன்னு சொன்னாரு, நிரப்புனாங்க. கொண்டு போங்கன்னாரு, கொண்டு போனாங்க. அவங்களுக்கு தெரியுமா இது ரசமா மாறப்போகுதுன்ட்டு? தெரியாதுல்ல. அவங்களுக்கு தெரியாது இது ரசமா மாறப்போகுது, ரசமா நம்ம கொண்டு போனாதான் ரசமா மாறும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எண்ணங்களிலே தோன்றிருக்காது. இது தண்ணி தான். ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க, ஓகே எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவார் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒன்று செஞ்சாங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னார், நாங்கள் செய்கிறோம். தட்ஸ் இட். இன்னைக்கும் அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லாரு, செய்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற யோசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 9-10 வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோ மஞ்சள் கலரையும் சிகப்பு கலரையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும்? பார்க்குறதுக்கு 2 கலர் இருக்கும், ஆனால் 3ஆவது கலர் ஒன்று உருவாயிரும். அது யாருக்குமே தெரியாது. நம்ம பார்க்கும்போதே அது நீங்கள் சில நேரம் ஊற்றும் போதே கலர் மாறிடும். அந்த தண்ணீரை ஊற்றும் போதோ இல்லாட்டி அந்த கலரை 2ஐயும் மிக்ஸ் பண்ணும் போதோ அந்த கலர் மாறிடும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் தானாய் நடக்கும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அற்புதம் செய்தாரா?
கானா ஊர்ல ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? செய்தவங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல அற்புதமே செய்யல. யோசிக்க, என்னடா பாஸ்டர் ஏதோ தவறான டாக்டரின்ட்ட நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரோ. பாருங்க, இந்த வேலைக்காரர்கள் எதையுமே யோசிக்காம ஆண்டவர் சொன்னதை செய்த போது அற்புதம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? அங்கே தண்ணீர் ஊற்றப்படும் போது தான் அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் செயல்படும் போது, விசுவாசத்தை வாழ்க்கையில நடத்தும் போது அற்புதம் தேவனால் நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இதற்காக ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமா மாறட்டும் அப்படின்னு சொன்னாரா? ஆமென். குருடனை தொட்டு சுகமாக்குனது போல, உன் பார்வை அடைவாக சொன்ன போல, நீ பேசுவாயாக, எழுந்து நட அப்படின்னு சொன்ன போல எதுவும் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்ல. ஆண்டவர் அற்புதமே செய்யல. அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுடைய கீழ்ப்படிதல் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் நிறைவாகணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று செய்தால் போதும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தா, தேவ வசனத்தின்படி நடந்து கொண்டே இருந்தா, ஆமென், நம்மை அறியாமலே, நம்மை உணராமலே அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கண்கள் பார்க்காது, நம்முடைய செவிகள் கேட்காது, நம்முடைய உணர்வுகளால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். எப்பொழுதெல்லாம் தேவ வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, தேவ வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆமென், கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் போதுதான் அற்புதத்தை நாம் ருசி பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் இந்த அற்புதம் நடந்துச்சு. இயேசு பெருசா ஒன்றும் செய்யல, இயேசு பெருசா வார்த்தைகளை ஒன்றும் சொல்ல, இயேசு பெருசா ஒரு ஜெபத்தை ஒன்றும் பண்ணல. இந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதலே அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சுவையுள்ளதா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? ஆமே, பழச காட்டிலும் நல்ல மேன்மையில் தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஆண்டு முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே, எதை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காம்ப்ரமைஸும் நான் பண்ண மாட்டேன், ஒன்னே ஒன்று செய்வேன், நான் உமக்கு கீழ்ப்படிய இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொல்லுகிறேன், போன ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டு சுவையுள்ளதாக இருக்கும். ஆமே, போன ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டு உங்கள் வாழ்வை மேன்மையுள்ள ஆண்டாக இருக்கும். போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஒரு வெற்றியுள்ள ஆண்டாக இருக்கும். போன ஆண்டை காட்டிலும் உடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ள ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை நம்பிக்கையோடு நன்றி சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுது நடக்கும் தெரியுமா? விசுவாசத்தோடு கீழ்ப்படிதல் வரும்போது அற்புதம் தானா நடக்கும். ஆண்டவர் வந்து ஜெபம்னு அவசியம் இல்லை, பாஸ்டர் அவங்க மேலே வந்து கையை வைக்கணும் அவசியம் இல்லை, அற்புத கூட்டங்களுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஆமே, டிவியை திறந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆமே, நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு முதல் வாரத்தில் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன். வாட் எவர் மே பி, வாட் எவர் சிச்சுவேஷன் கம்ஸ் டு மை லைஃப், ஆண்டவரே, ஐ வில் ஒபே யூ லார்ட், ஐ வில் ட்ரஸ்ட் யூ, ஐ வில் ஒபே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு தொடர்ச்சியாக கீழ்ப்படிங்க, அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எப்படி கீழ்ப்படிவதுன்னு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். பெருசாக கீழ்ப்படின்னு அவசியம் இல்லை, பெருசாக மாற்ற முடியுமா? மாற்றம் பெருசாக நான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு இல்லை, நாளைக்கு கீழ்ப்படிஇல்லை, இன்னைக்கு இப்போ இந்த நிமிடத்தில் கீழ்ப்படிய சின்ன கீழ்ப்படிதல், சின்ன கீழ்ப்படிதல், சின்ன சின்ன காரியங்களுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவருக்கு ஒபை பண்ணி பார்ப்போம், பெரிய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா.
என் வாழ்க்கையில் அப்படி தான் நான் மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். சின்ன காரியத்துக்கு ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆண்டவர் என்னை பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் செய்வா, உங்கள் ஊருடைய வாழ்விலும் செய்வா, உங்களுடைய குடும்பத்தில் செய்வா, உங்கள் பிள்ளையுடைய வாழ்விலும் செய்வா. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் வருகிற ஆண்டு செய்து முடிப்பார். ஆமாம். இன்னைக்கு முதல் துவக்கம், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறதுல ஒரு படி எடுத்து வைக்கிறேன். ஆமென். நன்றி சொல்லுவங்க. முடிக்கிற போது ஒரு பெரிய கீழ்ப்படுதலுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அந்த பெரிய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 11ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். தம்முடைய மகிமை வெளிப்படுத்தின அடுத்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு காரணமானவர்கள் யார்? வேலைக்காரர்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென்? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய மகிமை அந்த கல்யாண வீட்டில் அத்தனை பேர் நடுவிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு காரணம் யாருன்னா, ஒண்ணுமே அறியாத, ஒன்றுமே தெரியாத இந்த வேலைக்காரர்கள். இந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்ததினால தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. தேவ மகிமை வெளிப்பட்டதினால தான் சீஷர்கள் இயேசு மேல விசுவாசம் வைத்தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், தொழில் செய்யலாம். தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உங்கள் குடும்ப வாழ்வில், சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவ மகிமை இந்த உலகத்தில் வெளிப்படாமல் இருக்குது? ஏன் சபைகளில் வெளிப்படாமல் இருக்கிறது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படாமல் இருக்குது? ஏன் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில் ஏன் வெளிப்படாமல் இருக்கிறது? தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கும், தேவ வசனத்தின்படி நடக்காம இருக்கும், தேவ வார்த்தையின்படி செய்யாம இருக்கிறோம். அதனால தான் தேவனுடைய மகிமை வெளிப்படல. கிறிஸ்தவங்க என்று சொல்லி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தாததினால, கிறிஸ்து சொன்னது போல வாழாததினால, கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நடக்காததினால தேவனுடைய மகிமை வெளிப்படலை. இன்னைக்கு இந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படுத்துறதுக்கு சாதாரணமான வேலைக்காரர்கள் காரணமாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் தேவை என்ன தெரியுமா? ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அப்படிதானா? எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கணும்ல, இயேசு மேல் நம்பிக்கை கொள்ளணும்ல, இயேசுவின் அன்பை அறியணும்ல, அவங்களும் சபைக்குள்ள வரணும்ல, அவங்களும் தேவனுடைய மகிமையை காணணும்ல, அவங்களுக்கும் இயேசுவின் அன்பை நம்ம சொல்லணும்ல, அவங்களும் பரலோகத்துக்கு வரணும்ல. அப்போ அவங்க இயேசுவை விசுவாசித்தா தானே பரலோகத்துக்கு வருவாங்க. அவங்க விசுவாசிக்கிறதுக்கு தேவ மகிமை வெளிப்படாமலே இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் சபையில தேவ மகிமை வெளிப்படும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். அப்பொழுதுதான் ஜனங்கள் விசுவாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனைக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம கீழ்ப்படிது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல,
தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கும் அது காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில்.